தமிழ்நாடே அவருக்கு தான் போட போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. 2026 மறுபடியும் திமுக தான் மலரும். என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே, விஜயுடைய எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியலையே. விஜயை கேள்வி கேட்கறது கூட அவர் தகுதி இல்லையே. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. வர்றாரு போகிறாரு, அவ்வளோதான். பனையூரில் போய் இருக்காரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. 41 பேர் செத்ததான் மிச்சம். அவர்னால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைப்பா. சும்மா சின்ன பையங்க கத்துறாங்க கொள்றாங்க. இதுதான் நடப்பு, தமிழ்நாட்டு நடப்பு. இதெல்லாம் தளபதியை அடிக்க யாரையும் அழிக்க யாருமே பண்ண முடியாது. தளபதி தான் அடுத்து. 2026 தளபதி தான். இது ஒரு கட்சி தலைவர் சொல்கிற விஷயமா அது. அவருடைய டிவிகேனுடைய தலைவருடைய ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டால் எப்படியாவது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்துடுறேண்ணா அப்படி தான் நினைக்கிறாரு தவிர மக்களுக்கான திட்டங்களை பற்றி அவர் எங்கேயாவது ஏதாவது பேசியிருக்காரு. எங்கனையாவது ஏதாவது அவர் தலைமையில் ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்காரா, இல்லை மீடியாவில் ஏதாவது சொல்லியிருக்காரா? எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் திமுகன்னு தான் சொல்கிறார் ஒழிய திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு பெரிய கட்சி தலைவர் கிடையாது. அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுக கூட்டணி தான் 230 இடத்துலையும் ஜெயிக்க போகிறாங்க. விஜயை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பெரிய தலைவர் இல்லை. இன்னும் இந்த பட்ஜெட்டை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? அவருடைய ஒரே நோக்கம் பிஜேபி என்ன அசைன்மெண்ட் கொடுக்குதோ அதைத்தான் அவர் பேசுகிறார். அவர் பிஜேபியினுடைய பின்பலத்தில் உள்ள ஆள். அவர் பிஜேபி திமுகவை என்னென்னலாம் பேச சொல்லுதோ அதை பூரா அவர் இயக்குறார். அவருடைய பிஜேபியினுடைய ஆள் தான் அவர். எப்படியாவது திமுக கூட்டணிக்கு இந்த சிறுபான்மையினர் ஓட்டு போயிடும், அதை எப்படியாவது நீ முடிஞ்ச அளவுக்கு தனிச்சு நின்று உடைச்சி இதை பண்ணு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒருபோதும் தமிழ்நாட்டில் பிஜேபி வர முடியாது. இல்லை 3 ஆண்டுகளில் அவர் என்ன செஞ்சார் அதை தான் நான் கேட்குறேன். 41 பேரை கொண்டிருக்காரு, பல மக்களை அழிச்சிருக்காரு. ஒரு ரோட்டில் போகிற மாதிரி ஐயோ ராமன் கத்திக்கிட்டு கிடக்காங்க. அதை தான் செஞ்சுருக்காரு. வேறு என்ன பண்ணியிருக்காரு?